யாருக்கெல்லாம் ப்ரொலாக்டின் ஹார்மோன் ரொம்ப கூடுதலாக இருக்கோ அவங்க நிறைய கால்சியம் சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கணும். குறிப்பாக பிரண்டை பொடி ரெகுலராக அவங்க உணவில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை குறைக்க முடியும். அதே மாதிரி வாரத்துக்கு 2 நாள் வாழை தண்டினுடைய ஜூஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் ப்ரொலாக்டின் ஹார்மோனுடைய அளவை கட்டுப்படுத்த முடியும். அடிக்கடி உணவில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் இந்த ஹார்மோன் படிப்படியாக கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். கூடவே எக்ஸஸ் ஹார்மோனை எப்பயுமே டீடாக்ஸ் பண்ணணும், அதை வெளியேற்றணும், அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றணும், இந்த ஹார்மோன் கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் குடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும், நல்லபடியாக தூங்கணும். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். கூடவே சித்த மருத்துவத்தில் நாட்டு மருந்து கடைகள்லையும் சித்த மருத்துவ கடைகள்லையும் ஜாதிக்காய் பொடி அப்படிங்கிறது கிடைக்கும். அதை வாங்கி நீங்களே மிக்சியில் பொடி பண்ணிக்க முடியும். லைட்டாக நெய்யில் வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. அந்த பொடி 2 சிட்டிகை வீதம் எடுத்து இரவு வெந்நீரில் அல்லது தேனில் குழைச்சி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக இந்த ஹார்மோனுடைய அளவு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், ரொம்ப இந்த ஹார்மோனுடைய அளவு அதிகரிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு மருத்துவரோட உதவியை நாடிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் உணவு முறை வாழ்வியல் முறையில் இன்னையிலேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம்.